கொஸ்லாந்தையில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை பிரஜைகள் முன்னணி செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா நேற்று சென்று பார்வையிட்டார். அங்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் மக்களுடன் கலந்துரையாடியதுடன் அவர்களின் குறைகளையும் கேட்டறிந்து கொண்டார். மக்களால் எடுத்துரைக்கப்பட்ட குறைகள் மற்றும் கருத்துக்களை அங்கு பிரசன்னமாகியிருந்த போலீஸ் மா அதிபர் மற்றும் ராணுவ பொறுப்பதிகாரிகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா தெளிவுபடுத்தினார். 2 பெக்கோ இயந்திரங்கள் மூலம் மாத்திரம் இந்த பாரிய மீட்பு பணிகளை எவ்வாறு மேற்கொள்ள முடியும் என்ற மக்களின் ஆதங்கத்தை பாராளுமன்ற உறுப்பினர் ராணுவ தரப்பிற்கும் அரசியல்வாதிகளுக்கும் எடுத்துக் கூறினார். நாங்கள் பார்க்கின்ற பொழுது 2 பெக்கோர்கள் வந்து இங்கு சுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றன. இந்த 2 பெக்கோர்கள் முற்றுமுழுதாக சுத்தப்படுத்தி முடிவதற்கு நாங்கள் 6 மாதங்கள் பிடிக்கும். எனக்கு உண்மையில் குறைந்தது 15-20 பெக்கோர்கள் தானும் போட வேண்டும். ஆனால் இப்படி ஒரு பெரிய ஒரு அனர்த்தம் நடந்தும் 2 பெக்கோர்களை போட்டு சுத்தப்படுத்துகின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்ற பொழுது இது ஒரு துர்ப்பார்க்கிய ஒரு நிலைமையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த துர்பார்க்கிய நிலைமை மிகவும் மோசமான நிலைமை. இன்று குழந்தைகளுக்கு தங்கள் தாய்களின் உயிர்கள் இருக்கிறதா உடல்கள் இருக்கிறதா என்பது தெரியாமல் இருக்கின்ற பொழுதும் இந்த 2 பெக்கோர்கள் தான் சுத்தப்படுத்தப்படுகின்றது. இன்று இங்கு செலவழிக்கின்ற இந்த பணத்தை 2012ஆம் ஆண்டு இங்கு மண் சரிவு வர வேண்டும், இவர்களை அகற்ற வேண்டும் என்று கூறிய பொழுது இவர்கள் அகற்றியிருந்தார்களா இருந்திருந்தால் இந்த அழிவு ஏற்பட்டிருக்காது. இன்று மஹிந்த சமரசிங்க அமைச்சர்கள் கூறுகிறார் இந்த இது 2012ஆம் ஆண்டே அகற்றியிருக்க வேண்டும் என்று. அப்போ கோல்டன் ஷியா மீட்டிங்கை வைத்துக்கொண்டு கொம்பனிகளுடன் இவர்களை அகற்றாமல் இந்த அரசாங்கம் தான் இந்த காணிகளை இவர்களுக்கு நிச்சயம் சும்மா வழங்கி இருக்கிறது. எனவே சும்மா வழங்கிய காணியினூடாக இவர்கள் இங்கு வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்களுக்கு இந்த காணியை வழங்காமல் கொம்பனிகளுக்கு வழங்கிய காணியில் இந்த அரசாங்கத்துக்கு பூர்ண அதிகாரம் இருக்கிறது அவர்களை மீள்குடியேற்றம் செய்வதற்கு. ஆனால் அவர்களை மீள்குடியேற்றம் செய்யவில்லை. எனவே இதை மலையக மக்களுக்கு அமைச்சர் பதவிகளை கொடுத்து அரசு திருப்திப்படுத்த முடியாது. மலையக மக்களுக்கான வாழ்வாதாரம் காணிகளை கொடுத்து மக்களை மேல் நோக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அனர்த்தம் இது ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்க வேண்டும். மேலும் பாராளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ச மற்றும் உதித்த லொக்கு பண்டார் ஆகியோரை பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அழைத்து சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா மக்கள் அரசியல்வாதிகளிடமிருந்து எதிர்பார்க்கும் துரித உதவிகளையும் விளக்கியுள்ளார். அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவரையும் மக்களுடன் கலந்துரையாடுவதற்கான ஏற்பாடுகளையும் ஜே ஸ்ரீரங்கா மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவு, உடை உள்ளிட்ட அத்தியாவசிய அவசர உதவிகள் தொடர்பாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம் தெளிவுபடுத்தினார்.